நம்ம மோகன்ஜி எடுத்த கேரளா ஸ்டோரி 2 வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்கு கேரள உயர்நீதிமன்றம். என்னப்பா தப்பா சொல்ற? கேரளா ஸ்டோரிய போய் மோகன்ஜி எடுத்தானா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும். அவ்வளோதான், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க மோகனு, அங்க கமக்கிய நாராயண சிங் அப்படின்னு ஒருத்தன். 2 பேருக்கும் பேர் வந்து வேற வேறயா இருக்கலாம். அவனுங்க சொல்ல வர விஷயம் வந்து ஒண்ணு தான். இங்க மோகனு, அங்க நாராயண சிங். பேரு டைரக்டரோட பேர். டைரக்டர்ன்னு அவனுங்களா சொல்லிக்கிறானுங்க. பட் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இப்ப நமக்கு பரவலா தமிழ்நாட்டுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ன அரசியல முன்னெடுக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆர்எஸ்எஸோட பாஜகவோட ஐடியாலஜியான லவ் ஜிகாத், லவ் ஜிகாத்த நாடக காதல்னும், மதம் மாற்றாங்க, காதல் செஞ்சு மதம் மாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க இந்து பெண்கள அப்படிங்கிறத, நம்ம வீட்டு பெண்கள நாடக காதல் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஜீன்ஸ் பேண்ட், டீ ஷர்ட்டு, கூலிங் கிளாஸு இப்படி அதனால தான் நம்ம கூலிங் கிளாஸ கழட்டி வச்சுட்டோம். இப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு ராமதாஸு. இந்த 2 பேருக்கும் ஒண்ணு தான். ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட ஐடியாலஜி தான். இந்த 2 அடையாளத்தையும் வச்சுக்கிட்டு தான் இங்க மோகனுங்கிற தற்குறி வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துக்கிட்டு அத பெரிய ஸ்க்ரீன்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். அத ஷார்ட் ஃபிலிம் கூட நம்ம சொல்லிட முடியாது. அந்த மாதிரி கண்றாவியா தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். கேரளா ஸ்டோரி 2வ நீங்க புரிஞ்சுக்கணும். 1 அண்ட் 2வ நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதுவும் கிடையாது. மோகன் எடுத்த திரௌபதியும், திரௌபதி 2வும் தான் கேரளா ஸ்டோரி. இங்க வந்து கேரளா ஸ்டோரியில வந்து அதாவது லவ் ஜிகாத் பண்ணிடுறாங்க. புரியிற மாரி சொல்லணும்னா நாடக காதல் பண்ணிடுறாங்க. நாடக காதல் எங்க நிகழுது அப்படின்னா, இந்துவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில நிகழ்ந்து மதம் மாற்றம் பண்ணிடுறாங்க. மதம் மாற்றம் செய்வதற்காகவே குறிவைத்து இந்து பெண்களை இஸ்லாமிய ஆண்கள் வந்து நாடக காதல் லவ் ஜிகாத் பண்ணி மதம் மாற்றி அவர்கள மதம் மாற்றம் செஞ்சு இந்துக்களுக்கு பழக்கமில்லாத உணவான மாட்டுக்கறியை கம்பல் பண்ணி திணிச்சு அவங்கள கட்டாயப்படுத்தி வன்முறையின் மூலமா அவங்க வாயில மாட்டுக்கறியை திணிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இங்க கதையா வந்து சொல்ல வரான். நாம இங்க அதுவும் இல்லாம அது கேரளா ஸ்டோரி 2ன்னு வச்சுட்டு கேரளா ஸ்டோரிய எடுத்துட்டு வந்து டெல்லியில வந்து ஒரு நிகழ்வு நடத்தி பாதிக்கப்பட்ட பெண்களை மேடையில் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாய மத மாற்றத்தால் இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டுறாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட பெண்களை வந்து மேடை ஏற்றிருக்கான். ஆனால் அதில் ஒருத்தர் கூட கேரளாவை சார்ந்தவங்க கிடையாது. கேரள பெண்களே அவங்க கிடையாது. அப்புறம் என்ன மானாவுக்குடா இதுக்கு பேர் கேரளா ஸ்டோரி அப்படின்னு கேரளா முழுக்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேரளா ஸ்டோரிக்கும் நம்ம மோகனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனாலையும், மோகனுக்கும் நமக்கும் நல்ல பழக்க வழக்கம் இருக்கிறதுனாலையும் நாம் இந்த கேரளா ஸ்டோரியை பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. இப்படி கேரளா ஸ்டோரி 2ல வந்து லவ் ஜிகாத்துங்கிற பேர்ல இந்த பெண்களை மதம் மாற்றி மாட்டுக்கறிய வாயில திணிக்கிறாங்க அப்படின்னு படம் எடுத்து வச்சிருக்கான். அது இடைக்கால தடை விதிச்சிருக்கு கேரள உயர்நீதிமன்றம். அதில் கேரளாவுக்கு எதிரான வன்முறையை தூண்டுற விடயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால கேரளா உயர்நீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்கு. அதை எதிர்த்தும் சங்கிகள் வந்து நீதிமன்றத்துக்கு மறுபடியும் போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அதை விட போகிறதில்ல, தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி மாட்டுக்கறியை வாயில திணிக்கிற மாதிரி ரொம்ப கட்டாயப்படுத்தி கையை ஒருத்தர், கால் ஒருத்தர், 2 கால் 2 பேர், 2 கையை பிடிச்சிட்டு கழுத்தை ஒருத்தர் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மாட்டுக்கறி நல்லா சமைச்சு வச்ச சுவையான மாட்டுக்கறி பீஸ் எடுத்து வாயில போட்டு வாயை இறுக்கி மூடி தின்னுன்னு திணிக்கிற மாதிரி ஒரு காட்சி ட்ரெய்லரில் இடம்பெறுது. என்னடா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க? மாட்டுக்கறிங்கிறது இந்துக்கள் உணவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வந்து அந்த கதை கொடுக்குது. அப்படியான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து சங்கிகள் வந்து முன்வைக்கிறாங்க. இங்க பெரும்பான்மையான இந்துக்களுக்கு மாட்டுக்கறியும் ஒரு உணவு தான். அதுவும் ஒரு அசைவ உணவு தான். அதுவும் ஒரு கறி உணவு தான். இங்க மீன், ஆடு, கோழி சாப்பிட்றது தவறு இல்லை, மாடு மட்டும் சாப்பிட்டா தவறு அப்படிங்கிற மாதிரி தொடர் பிரச்சாரம் நடைபெறுது. இங்க பெரும்பாலான மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க. இவனுங்க இந்துக்கள்னு சொல்ற மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க. அது ஏதோ இஸ்லாமியர்களுக்கான உணவு மதம் மாற்றி மட்டும் திணிக்கப்படுறதா இங்க காமிக்கிறான். இப்படியெல்லாம் ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். அதை விட ஒரு படி மேலே போய் நம்ம மோகன் இருக்கான்ல, அவன் திரௌபதி 2ல வந்து இஸ்லாமியர்கள் வந்து மாட்டுக்கறியை திணிக்கல, மனுஷங்கறியே திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பான். அதுக்கே நாமெல்லாம் ஜோக் பண்ணிட்டு என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, போய் நல்லா படம் எடுக்க கற்றுட்டு வா, இப்படி வெட்டி சோறே தண்ட சோறே தின்னுக்கிட்டு இருப்பியா, மக்களை ஏமாத்தியே தின்னுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு எல்லாரும் ஆளுக்கு கலாச்சி, ஐயையோ என் படம் ஓடலை, அஜித்தோட மங்காத்தாவை ரீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஐயையோ படம் எல்லாரும் வந்து பாருங்க, ஐயையோ ஜாதி சங்கங்களே வாங்க, எனக்கு காசு, என் காசு போட்ட காசை காப்பாற்றி கொடுங்க, நான் ஒரு இளிச்ச வாயின தயாரிப்பாளராக கூப்பிட்டு வந்துட்டேன், அவன் அடுத்து எனக்கு பணம் தர மாட்டான், ஐயையோ வாங்க, நீங்கள் ஒரு 1,00,000 பேர் படம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு புலம்ப விட்டோம் நம்ம. இவ்வளோதான் இந்த மாதிரியான சங்கிகளுக்கு வந்து தமிழ்நாட்டில் மதிப்பு.
நீ இவன்னா மாட்டுக்கறியை தான் திணிக்கிறான்ற மாதிரி படம் எடுத்து வச்சிருக்கான், இவன் மனுஷங்கரியே திணிக்கிறாங்க அப்படிங்க இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு கொடூரமானவர்கள் அப்படின்னு இவன் சொன்னப்பயே இவனுக்கு செருப்பை சாணியில் முக்கி அடிச்சு, ஜோக்கர் பையிலே அப்படி ஓரம் போய் படம் எடுறா, படம் எடுக்க கற்றுட்டு வாடா, யாராவது நல்ல டைரக்டர் கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து படம் எடுத்துக்க கற்றுக்க, அதுக்கெல்லாம் முன்னாடி நீ படம் எடுக்க கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய குவாலிட்டி ஒன்று இருக்குது, தகுதி ஒன்று இருக்குது, முதல்ல மனுஷனாக மாறுறா, மாட்டு மூத்திரத்தையே குடிச்சிக்கிட்டு இருக்காதரா அப்படின்னு நம்ம இவனுக்கு தொடர்ந்து நாம மட்டும் இல்லை பல தோழர்கள் வந்து அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் அவன் மரமண்டையில் ஏறின மாதிரி தெரியல, பட் பலத்த அடி அவன் வியாபாரத்தில் கொடுக்கும்போது தான் நிகழும். அது திரௌபதி 2க்கு நல்லாவே அடி விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மதவெறுப்பு படம் எடுத்துகிட்டு கூட வேறு வழி இல்லாமல் அன்புமணி காலில் போய் விழுந்து, சரி சரி திரௌபதி 2ன்னா நம்ம ஜாதிக்கார பையன் நமக்கு ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு அன்புமணியையும் சௌமியாவையும் ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டாங்க. சௌமியாவும் வெக்கமே இல்லாமல், அது ஒரு பெண்களுக்கு எதிரான படம், பெண்களை தவறாக சித்தரிக்கிற படம் அப்படின்றத கூட புரியாமல், புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லாமல் தன்னை ஒரு அரசியல் தலைவராக காட்டிக்கிற சௌமியா வந்து வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் படம் பார்த்துட்டு வந்து, ஆஹா அற்புதமான படைப்பு, ஐயோயோ இப்படியான ஒரு படைப்பை நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு கூச்ச நாச்சு இல்லாமல் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனி யார் உங்கள் டாடா பிர்லாவே கூட்டு வந்தாலும் இந்த படத்துக்கு நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செஞ்சதுனால, நீ ஜாதியின் அடையாளத்தில் வந்தாலும் சரி, மதத்தின் அடையாளத்தில் வந்தாலும் சரி, உனக்கு செருப்படி தாண்டா மவனே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரம் போட்டாங்க. அதுபோல் ஒரு வெறுப்பு பரப்புற படமாக தான், உங்களுக்கு புரிதலுக்காக அவனை உதாரணம் சொன்னோம். இது தமிழ் வெர்ஷன், இது மலையாள வெர்ஷன், அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை ஹிந்தி வெர்ஷனாகவும் கொண்டு போகிறானுங்க. ஹிந்தி வெர்ஷன் ஆல்ரெடி நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. இப்படி ஒரு குப்பையை ஒரு மதவெறுப்பை திரைப்படமாக எடுத்துட்டு அதை அந்த படத்தை கேரளாவில் வெளியிட்டு ஒரு மத கலவரத்தை, ஒரு பதற்றத்தை உண்டாக்க இந்த சங்கிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சங்கி இயக்குனர் வேலை செஞ்சுட்டு இருக்கான், சங்கிகள் கிட்ட எலும்பு துண்டு வாங்கிக்கிட்டு. இது மாதிரி ஒருத்தர் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கான், நம்ம கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லைன்னா இவன் பிரம்மாண்டம் அப்படிங்கிற பேரில், பெரிய பொருட்செலவு அப்படிங்கிற பேரில், பாகுபலி எடுக்கிறோங்கிற பேரில் இந்த மாதிரி பல தற்குறி மோகன்களை தமிழ்நாட்டிலையும் உருவாக்கி விட்டுருவானுங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் இது. இவனுங்களெல்லாம் எந்த மொழியில் எந்த வடிவில் வந்தாலும் நாம் துரத்தி அடிக்க தயாராக இருக்கணும். அந்த டைரக்டர் சொன்ன ஒரு வார்த்தையை, அவனோட பொன்மொழியை மட்டும் நான் சொல்லி காட்டிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். காதல் பற்றி சொல்லியிருக்கான். லவ் ஜிகாத்னு படம் எடுத்தவன் காதலை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். காதல் என்பது இந்து பெண்களை சிக்க வைக்க பயன்படுத்தப்படும் பொறி அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஸ்டோரி 2வோட இயக்குனரான காமக்யா நாராயண சிங் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. காதல் மூலமாக இந்தியாவின் மக்கள் தொகையை மாற்ற சதித்திட்டம் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு அப்படின்னு புத்திசாலி, இந்த புத்திசாலி சொன்ன கருத்தோட அந்த நியூஸ் கார்டை உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அவர் மூஞ்சை நீங்களும் பார்த்துக்குங்க. இன்னும் சொல்ல வரான், காதல் வந்து இந்து பெண்களை சிக்க வைக்கிற பொறி அப்படிங்கிறத கூட ஏதோ புரிஞ்சுக்கலான்னு வச்சுங்களேன். அவன் வெறுப்பு பேசுகிறான். இதில் என்ன இந்தியாவோட மக்கள் தொகையை மாற்றி காட்ட போகிறாங்கன்னு இவன் சொல்ல வரான், ஒன்றும் புரியல. ஒருவேளை இந்த இந்து மக்கள் தொகையை மாற்றி காட்ட போகிறாங்க. நீங்கள் இந்து மக்கள் தொகை, இந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ மக்கள் தொகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல தசாப்தங்களாக அதில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் கடந்த நூற்றாண்டை கண்ட ஆர்எஸ்எஸ் வந்து இந்து இஸ்லாமிய வெறுப்பு பேசி, மதம் மாற்றாங்கங்கிற வெறுப்பு பேசி இன்றைக்கி ஆட்சி அமைச்சு இந்தியாவையே குட்டிச்சவராக மாற்றிருக்கானுங்க. ஆனால் நீங்கள் கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு மேலே சுதந்திரம் பெற்ற ஆண்டிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்துக்கிட்டால் கூட இஸ்லாமியர்களோட மக்கள் தொகை எண்ணிக்கையோ, கிறிஸ்தவர்களோட மக்கள் தொகை எண்ணிக்கையோ, இந்துக்களோட மக்கள் தொகை எண்ணிக்கையோ எந்த வித மாற்றமும் இல்லை. சொல்லப்போனால் இந்துக்களோட மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து கூடியிருக்கு. இவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதே நிலையிலையும் இல்லை கொஞ்சம் குறைச்சலாகவும் தான், சில புள்ளி சதவீதத்தில் குறைச்சலாகவும் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் அப்படி ஒரு பயத்தை காட்டியே இங்கே ஆட்சி மாற்றங்களையே நிகழ்த்திட்டாங்க. நம் மக்களை எவ்வளோ பெரிய முட்டாள்களை ஆக்குறாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த மாதிரியான சங்கிகள் வந்து திரைப்படங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் உதவிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம உள்வாங்கிக்கணும். நன்றி.